3 பைக்கில் மொத்தம் 9 பேர் கொண்ட குழு அந்த காட்டு பகுதி வழியாக உள்ள வந்து கையில் கத்தி அருவாள் அதோட வந்து முதல்ல வந்து கண்ணில் பட்டவங்களை வெட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பெரும்பத்து கிராமம், அங்கேருந்து புளியங்குளம் அப்படிங்கிற கிராமம், இந்த 3 கிராமத்துலேயும் தான் வந்து வெட்டியிருக்காங்க. அகெயின் இந்த மாதிரி ஒரு வெட்டு குத்து நடக்குது, இல்லை ஒரு குண்டு வீசப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அது பிட்வீன் ரவுடிஸோட ஒரு கேங் வார் மாதிரி தான் அந்த இடத்துல இருக்குது. இல்லை நான் தான் இருப்பேன், நான் மட்டும்தான் இதை வந்து ஆட்சி செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். பட் அது எல்லாத்தையும் தாண்டி இதில் வந்து ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னா, டீ கடையில் உட்காந்து பேசிட்டு இருந்தவங்களுக்கு இந்த டீ கடைக்காரருக்கும் வெற்றி விழுந்திருக்கு, உட்காந்து பேசிட்டு இருந்தவருக்கும் வெற்றி விழுந்திருக்கு. அதில் ஒருத்தர் வந்து மாற்றுத்திறனாளி. அதை விட கொடுமை என்ன அப்படின்னா அவருடைய மனைவிக்கு வந்து தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். நம்ம தமிழ்நாட்டு அளவில் நிறைய முன்னேறிட்டோம் அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட சாதிய ரீதியான தாக்குதல் இன்னமும் நடந்துட்டு இருக்குன்றதே ஆச்சரியமாக பார்க்கப்படுது. அதுலேயும் குறிப்பாக நாங்குநேரியில் 2 நாட்களாக போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இது மாதிரி கைது பண்ணணும், பெட்ரோல் குண்டு வீசினவங்க மேலேயும் இந்த மாதிரி தாக்குதலில் ஈடுபட்டவங்க மேலேயும் கைது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்ன நடந்துச்சு மேம் ஆக்சுவலாங்க? எஸ், ஆக்சுவலி இந்த இஷ்யூ பொறுத்த வரைக்கும் அகைன் ஒரு ஐ திங்க் இன்னையோட ஒரு 2-3 நாட்களாக முந்தினத்து இரவு நடந்த ஒரு விஷயம் இல்லையா, அதாவது அரௌண்ட் ஒரு 7:30 போல் நடந்த ஒரு விஷயம். நேற்று தென் இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டு ஒரு 10க்கு தெரிகிற ஒரு விஷயமா தான் இது போயிட்டுருக்கு. இன்னொன்று, மக்களே அந்த இடத்த விட்டு நாங்கள் கலைஞ்சே போக மாட்டோம் அப்படின்றது எங்கள் ஊருக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னு கேட்ட அளவுக்கு போய் இறுதியாக இப்போ அப்பாவு அவர்கள், சபாநாயகர் அப்பாவு அவர்கள் போய் பேசி உறுதி அளித்ததின் பெயரில் வந்துட்டு, அதாவது அந்த மனைவி, இறந்தவருடைய மனைவிக்கு வந்து நாங்கள் வேலை தரோம், ப்ளஸ் இன்னும் லைக் வீடு, அந்த மாதிரியான அரசாணைகள்லாம் வெளியிட்டதுக்கப்புறம் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கி அந்த சாலை மறியலில் ஈடுபட்டு இருந்தவங்க கலைஞ்சு போயிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் இஷ்யூ பொறுத்த வரைக்கும் இது என்ன ரீசன்னால நடந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கே இங்கே வந்து போலீஸாருக்கு ரொம்ப டைமான ஒரு விஷயம். அது எல்லாருக்குமே புரியாத ஒரு விஷயமா தான் இருக்குது. ஏன்னா அகெயின் இந்த மாதிரி ஒரு வெட்டு குத்து நடக்குது, இல்லை ஒரு குண்டு வீசப்படுது அப்படின்னா கண்டிப்பாக அது பிட்வீன் ரவுடிஸோட ஒரு கேங் வார் மாதிரி தான் அந்த இடத்துல இருக்கும். பெட்ரோல் குண்டு கிடைக்காது இல்லையா? ஆமாம், கிடைக்காது. இன்னொரு பக்கம் பார்க்க போனோம் அப்படின்னா நிறைய இடத்துல வந்து நம்ம பார்த்துருக்கோம், நிறைய கேசஸ்லையும் நம்ம பார்த்துருக்கோம் வெட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லை. ஏன்னா போகிற போக்கில் யாரையும் வெட்டிட்டு போக மாட்டாங்க. அதுக்கான ஒரு விஷயத்தை மொத்தமாக தயார்படுத்திட்டு அதெல்லாம் பண்ணிட்டு தான் அங்கே போகக்கூடியதை வந்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த கேஸ்லையும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி வெட்டுக்குத்து அப்படின்னு நம்ம நடக்கும்போது ஒன்று ரீசன் வந்துட்டு பிட்வீன் ரவுடிஸாக இருக்கலாம், நீ பெருசா நான் பெருசா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காண்பிக்கிறதுக்காக இருக்கலாம், இல்லை அப்படின்னா பழிவாங்கும் படலமாக இருக்கலாம், ஓகே, இல்லைனா யார் கெத்து அப்படிங்கிற மாதிரி, இல்லை நான் தான் இருப்பேன், நான் மட்டும்தான் இதை வந்து ஆட்சி செய்வேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். பட் அது எல்லாத்தையும் தாண்டி இதில் வந்து ரொம்ப ஷாக்கிங்கான நியூஸ் என்ன அப்படின்னா, சமூகம் ரீதியாக, ஜாதி ரீதியாக லைக் செய்யப்பட்ட ஒரு கொலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது எப்படின்னா, அந்தளவுக்கு ஒரு கொலைவெறி தாக்குதல், கண்ணு முன்னு தெரியாத அளவுக்கு வெட்டி இறந்து போனவர்களுடைய தலை வந்துட்டு சிதறி போய் இன்னும் வந்துட்டு 6 பேர் இப்போ மருத்துவமனையில் ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் தான் இங்கே அட்மிட் பண்ணப்பட்டிருக்காங்க. இது இப்போ புதுசாக வந்து நடந்த ஒரு விஷயத்தை தாண்டி நமக்கு அடுத்தடுத்து வர நியூஸ் என்ன இங்கே சொல்லப்படுது அப்படின்னா, எல்லாமே ஒரு கனெக்டிவிட்டி மாதிரி தான் இதில் வந்து பேசப்படுது. முன்னாடி நடந்த சம்பவத்துக்காக ஒரு விஷயம், இதில் ஒரு மாதிரியான கான்ட்ரவர்சி, அவங்க வெட்டிட்டு போகும்போது ஒருத்தர் பேரை வந்து அவங்க சொல்லிக்கிட்டே ஓடின ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த கேஸுக்குள்ளே பல லைக் ஒரு குவெஸ்டன்ஸ் அண்ட் பல கான்ட்ரவர்சிஸ் நிறைந்த ஒரு சம்பவமாகத்தான் இந்த நாங்குநேரி சம்பவம் எனக்கு இருக்குது. இப்போ வெட்டினவங்க வந்து நவீன் அப்படின்ற பேரை வந்து உச்சரிச்சுட்டு போயிருக்காங்க. நவீன் அவர்களுமே வீடியோ வெளியிட்டிருக்காரு, நான் இதற்கு சம்மந்தம் இல்லைன்னு. சாதி ரீதியால் ஒடுக்கப்பட்டவர்கள் தாக்கப்பட்டிருக்காங்களாமா? இங்கே எக்ஸாக்ட்லி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாதிக்கப்பட்டவர்கள் வந்து 3 சமூகம் இருப்பதாக வந்து இங்கே சொல்லப்படுது ஆக்சுவலி. ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரீசன்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது வந்து இப்போது காவல்துறையினரால் சொல்லப்படுற ஒரு விஷயமா இருக்குது. அதற்கு முன்னாடி இதில் இப்போ 7 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க ஆக்சுவலி. இன்னும் 2 பேரை வந்து இங்கே தேடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. இதில் அதெல்லாம் தாண்டி லைக் கொடுமையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க வந்துட்டு ஓகே வந்தோம், நாங்கள் வந்து வெட்டணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளேஸில் மட்டும் இல்லாமல் இங்கே 3 இடத்தை வந்து அவங்க
3 இடத்தை வந்து இங்கே அவங்க தாக்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே இருக்குது. அதாவது முதல்ல ஒரு கிராமத்தில், அதுக்கப்புறம் இன்னொரு கிராமம், அதுக்கப்புறம் இன்னொரு கிராமம் அப்படின்னு சொல்லி இங்கே 3 இடத்தை வந்து அவங்க தாக்கியிருக்காங்க. அதில் மொதல் பிளேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பெரும்பத்து அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த தாக்குதல் முதல்ல எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா கொடம்போடு வாழ்வு கிராமம், அங்கே தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது. அதாவது முந்தானத்து இரவு 7:30 மணிக்கு போல் அங்கே ஃபஸ்ட்டு தாக்குதல் ஆரம்பிச்சிருக்காங்க. 3 பைக்கில் மொத்தம் 9 பேர் கொண்ட குழு அந்த காட்டு பகுதி வழியாக உள்ள வந்து கையில் கத்தி அருவாள் அதோட வந்து முதல்ல வந்து கண்ணில் பட்டவங்களை வெட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து பெரும்பத்து கிராமம், அங்கேருந்து புளியங்குளம் அப்படிங்கிற கிராமம், இந்த 3 கிராமத்துலேயும் தான் வந்து வெட்டியிருக்காங்க. டீ கடையில் உட்காந்து பேசிட்டு இருந்தவங்களுக்கு அந்த டீ கடைக்காரருக்கும் வெட்டு விழுந்திருக்கு, உட்காந்து பேசிட்டு இருந்தவருக்கும் வெட்டு விழுந்திருக்கு. அதில் ஒருத்தர் வந்து மாற்றுத்திறனாளி, அவர் வந்து கால் சரியாக நடக்க முடியாதவர். அதை விட கொடுமை என்ன அப்படின்னா அவருடைய மனைவிக்கு வந்து காதும் கேட்காது வாயும் பேச முடியாத நிலை. அவருக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. இன்னொருத்தர் வந்து ஒடிசாலேருந்து வந்த லைக் நார்த் இந்தியன், அவர் வந்து செங்கல்சூளையில் வேலை பார்க்கக்கூடியவர். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஏன்னா இப்போ ஒரு தாக்குதல் நடக்குதுன்னா ஒரு இடத்தை நோக்கி நடக்கக்கூடிய தாக்குதலாக இருக்கும். இது எல்லாமே பக்கா பிளான்டு மாதிரி தான் இருக்குது இந்த இடத்துல. ஏன்னா 3 பிளேஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்க வெறி அதோடு அடங்காமல் கண்ணில் பட்டவங்க வந்தவங்க போனவங்க ரோட்டில் எல்லாரையும் தாக்கிட்டு அங்கேருந்து வந்து அவங்க தப்பி ஓடி இருக்காங்க அப்படிங்கிற வந்து ஒரு விஷயம் இருந்தது. அப்புறம் போலீஸாரால் அவங்க வந்து பிடிக்கப்பட்டாங்க அந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அந்த இடத்துல வந்து இருக்குது. அது 2 இறந்துட்டாங்க, இன்னும் மிச்சம் இருக்கவங்களும் இங்கே வந்து சீரியஸாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இதில் அந்த பார்த்த மக்கள் தான் சொன்ன ஒரு விஷயம், அவங்க வெட்டிட்டு நவீன் வாழ்க நவீன் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போனதாக சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் தான் அவர் சொன்ன அந்த வீடியோ நம்மளால பார்க்க முடிஞ்சது இல்லையா. முன்னாடி ஒரு கேஸில் வந்துட்டு என்னை கொண்டு வந்துட்டாங்க, அதாவது ஆர்மியில் சேரணுன்றது விருப்பம், அதை தாண்டி இந்த கேஸில் வந்து என்னை சேர்க்க பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை வந்து அவர் சொன்னதையும் நம்ம அந்த இடத்துல வந்து பார்த்துருக்கோம். இப்போ அந்த மக்கள் அங்கே பக்கத்தில் ஒரு ஒயின் ஷாப் இருக்குது, போதை வஸ்துக்களை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க, அதன் காரணமாகவும் இந்த சம்பவம் இப்போ நடக்கலை, இதற்கு முன்னாடியும் நிறைய நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே. அது கரெக்ட். ஆக்சுவலி இது நீங்கள் திரும்ப ஒரு ஹிஸ்டாரிக்கல் இதில் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சமூகம் ரீதியாக நடக்கக்கூடிய தாக்குதல், ஜாதி ரீதியாக நடக்கக்கூடிய தாக்குதல் இந்த 50 வருடங்களில் வந்து இது 5வது முறை அப்படின்னு சொல்லப்படுது. 5க்கும் மேல் அப்படின்னு சொல்லப்படுது இந்த இடத்துல. சில 2 விஷயம். ஒன்று வந்துட்டு அந்த போதை வஸ்துக்கான ஒரு விஷயம், ஓகே, அதாவது அவங்க ட்ரிங்க் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது ஒன்று, கூடவே அந்த ஜாதி வெறி தாக்குதல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய கேசஸில் நம்ம பார்த்துருப்போம், என்னென்னா இந்த கள்ளச்சாராயம் வியாபாரத்தை தட்டி கேட்டதாக இருக்கட்டும், இல்லை அதை தாண்டி அவங்க குடிச்சிட்டு பண்ணக்கூடிய, இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு க்ரைம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா இஷ்யூவாக ரிப்போர்ட் ஆகிற நிறைய இஷ்யூவில் வந்து இந்த ட்ரக்கோட இன்வால்மெண்ட் ஜாஸ்தி இருக்குது. அது வந்துட்டு லைக் ட்ரக்கு ப்ளஸ் ஆல்கஹால், இது 2தோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து ஜாஸ்தி இருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது. அது எல்லாத்தையும் தாண்டிய வெறி தான் இந்த ஜாதி வெறி. என்னென்னா நம்ம ஜாதியை பார்த்தா பயம் வரணும்ப்பா, நம்ம சமூகத்தை பார்க்கும்போது எல்லாருக்கும் பயம் வரணும், ஒரு பயம் காட்டணும், அதற்காக நிறைவேற்றப்பட்ட இது செயல் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் 2 காரணங்கள் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இங்கே சொல்லப்படுது. அதில் முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ரீசெண்டாக நெல்லை திம்மராஜாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தலைவர் சிலை மீது வந்து மண்ணெண்ணெய் குண்டு வந்து வீசப்பட்டது. இதில் வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்த 3 பேர் வந்து இங்கே கைது செய்யப்பட்டாங்க. இது ஒரு சம்பவமாக சொல்லப்படுது. ஒருவேளை அதனோட ஒரு விஷயம் பழிவாங்கும் நோக்கமா கனெக்டிவிட்டியாக இது இருக்கலாமா அப்படிங்கிறது முதல் ரீசனாக வந்து இங்கே செய்திகள் மூலமாக நமக்கு வந்து சொல்லப்படுற ஒரு விஷயம். 2வது ரீசன் இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா, அதே பெரும்பத்து கிராமத்தில் வந்துட்டு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு கொலை சம்பவம் நிகழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுது. அது யார் அப்படின்னா மஞ்சக்குளத்தை சேர்ந்த ஒரு நபரை வந்து வெட்டி சாச்சிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த 2 சம்பவமும் இருக்கலாமோ, ஏன்னா இந்த சம்பவத்திலையும் வந்து அதற்கான பழிவாங்கும் படலமாகவும் இது இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இங்கே சொல்லப்படுது. கூடவே இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெட்டப்பட்டவர் அப்படிங்கிறவர் வந்து இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு அப்பாவி அப்படிதான். ஏன்னா கண்டிப்பாக வெட்டப்பட்டவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம், முன்னாடி இவங்க வந்து சண்டைக்கு போயிருக்கலாம், ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம். ஆனால் முற்றிலுமாக இங்கே வெட்டப்பட்டவர்கள் அனைத்துமே எதனால் இது நடக்குது, ஏன் நடந்துச்சு அப்படின்னு தெரியாத ஒரு விஷயம். இதனை தாண்டி அந்த கவினை தொடர்ந்து இருக்கக்கூடிய சர்ச்சை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த தீபக் ராஜா அப்படின்னு ஒருத்தர் வந்து கொலை செய்யப்பட்டார். ஸோ தீபக் ராஜா கொலையில் வந்து கைதாகி இந்த மதுரையில் இருக்கக்கூடியவர் தான் லெஃப்ட் முருகன். ஏன்னா இப்போ ஃபைனலாக இன்னொரு விஷயம் இப்போ என்ன வந்து நிற்குது ஊடகங்கள் மூலியமாக அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த லெஃப்ட் முருகன் அவர்கள் போட்டு கொடுத்த பிளானின் படி, அந்த ஸ்கெட்சின் படி தான் இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியும் நம்மளால ஊடகங்களில் வந்து பார்க்க முடியுது. ஸோ லெஃப்ட் முருகன் சிறைச்சாலையில் இருக்காரா, நார்மலாக மதுரை சிறையிலிருந்து இருக்கிறதுனால அவர் அங்கேருந்து போட்டு கொடுத்த பிளான் வந்து இவர் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. நம்ம நிறைய கேசஸில் பார்த்துருக்கோம் இல்லையா, உள்ள சிறையில் இருந்து யாராவது ஒருத்தர் சொல்லி அனுப்புறது மூலியமா, இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் மூலியமா கொலை சம்பவங்கள் இங்கே வந்து வெட்டுக்குத்துக்கள் நடக்கிறதையும் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் நிறைய கேசஸில். இதுலேயும் திரும்ப அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இங்கே வந்து சொல்லப்படுது. இங்கே என்ன அப்படின்னா, தீபக் ராஜா மர்டருக்கு அப்புறம் இங்கே வந்து ரவுடி நவீன் அண்ட் லெஃப்ட் முருகன் இவங்களுக்கு இடையில தான் இங்கே வந்து பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது எங்கள் ஜாதி பெருசா உங்கள் ஜாதி பெருசா அப்படின்னு நடக்கக்கூடிய ஒரு சண்டையில் தான் வந்துட்டு, இந்த போட்டியில் தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த கொலையை பண்ணிவிட்டு நம்ம நவீன் பேரை வந்து சொல்லிடணும்,
மாட்டி விட்டுறணும் ஓகே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றிட்டு போகும்போது இந்த நவீன் நவீன் அப்படின்னு சொல்லி அவங்க கத்திட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வந்து இங்கே சொல்லப்படுது. ஆக்சுவலி லெஃப்ட் முருகன் ஆட்கள் மூலியமாக நிகழ்த்தப்பட்டு நவீன் என்ற பெயரை வந்து இங்கே அதனாலையும் யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற கோணத்துலையும் ஒரு விஷயம் வந்து அதனை நோக்கியும் இப்போ விசாரணை வந்து நீண்டுகிட்டு இருக்கு. இப்போ தாக்கப்பட்ட 2 பேருமே மேல் சாதி ஒடுக்கப்பட்டவர்கள் அந்த மாதிரியான தாக்குதலா இல்லை இருவேறு இடை சமூகத்தினை சேர்ந்தவர்கள் எது பெருசு அப்படின்றதுக்காக நகர்த்தப்பட்டதா? இதில் அகைன் அதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சமூகம் இப்போ சில பேருக்கு இப்போ எடுத்துக்கலாம், இப்போ 2 விஷயமா பிரிச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில பேருக்கு வந்து அந்த பிற்படுத்தப்பட்டோர் அப்படின்றவங்களை நோக்கி எல்லாரும் வந்து படையெடுக்கக்கூடிய ஒரு விஷயம், அவங்கள வந்து ஒடுக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம். அதனை தாண்டி எந்த சமூகமாக இருந்தாலும் சரி, என் சமூகம் தான் பெருசுன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்ல தான் இங்கே இது நிகழ்த்தப்பட்டதாக சொல்லப்படுது. என்னோட பர்டிகுலர் இந்த ஜாதியை பார்த்து எல்லாருக்கும் பயம் வரணும் அப்படின்னும் இல்லை இந்த பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அவங்க வந்து 3 வெவ்வேறு ஜாதியை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே வந்து சொல்லப்படுது. இதன் கூடவே இங்கே என்ன அப்படின்னா இதில் அரெஸ்ட் ஆன 2 பேர் வந்து ஏற்கனவே வேற ஒரு வழக்கிலையும் அரெஸ்ட் ஆனவர்களாக தான் இந்த இடத்துல இருக்காங்க. அது என்ன சம்பவம் அப்படின்னா 8 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். டிஎம்கே ஒன்றிய கவுன்சிலர் காமராஜ் அவரை வந்து கொலை செய்யப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா, அதற்கு பழியாக இங்கே வந்து மஞ்சக்குளத்தை சேர்ந்த சுவாமிதுரை அப்படிங்கிறவரும் கொலை பண்ணப்பட்டிருக்காரு. இதுவும் வந்து ஜாதி ரீதியாக நடந்த ஒரு விஷயம் தான். அதனை தாண்டி நம்ம மறந்திருக்க மாட்டோம், அதாவது 2 வருடங்களுக்கு முன்னாடியும் ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பள்ளி மாணவனை வந்து வீடு புகுந்து அவங்க தங்கச்சியும் அந்த மாணவனையும் தாக்கிய ஒரு விஷயம் இல்லையா. ஸோ அதுவும் அகெயின் அந்த ஜாதி ரீதியாக சொல்லப்படுற ஒரு விஷயம்தான். அந்த சம்பவத்தில் இன்வால்வ் ஆன 2 பேரும் இங்கே இப்போ இது வரைக்கும் 7 பேர் வந்து இங்கே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேர் வந்து இங்கே தலைமறைவாக இருக்காங்க. அதில் நீங்கள் வயசெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 18, 19, 21 அந்த மாணவரை தாக்கிய வழக்கில் வந்து அப்போ ஜுவனலாக இருந்தவங்க 18 வயசு கீழே மைனராக இருந்தவங்க இப்போ மேஜர் ஆகியிருக்காங்க. அதாவது அவங்கள வந்து இந்த அகெயின் தென்மலை நாங்குநேரி பகுதியை சார்ந்த கண்ணன் அப்படிங்கிறவரும் இங்கே அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காரு. ஸோ அப்புறம் வந்து 19 வயது சுப்பையா என்கிற சுபாஷ், தென் 19 வயது கல்யாணி, 18 வந்து அந்தோணி மைக்கேல், அப்புறம் வள்ளியூரில் வந்துட்டு மிட்டாய் அப்படிங்கிற பர்சன், அப்புறம் வந்து உச்சி மாகாளி, அப்புறம் 21 வயசு நெடுங்குளமை சார்ந்த வசந்த்குமார், அப்புறம் நாங்குநேரி 19 வயசு ராஜா. இவங்க எல்லாமே இப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னா எல்லாமே பக்கா பிளான்ட் மாதிரி தான் இருக்குது. அவங்க அங்கே இருக்காங்க, அந்த சம்பவத்தை அரங்கேற்றிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கடம்போடு வாழ்வ கிராமம் வழியாக தப்பி வடக்கு புளியங்குளம்லேருந்து அங்கேயும் எல்லாரையும் வெட்டிட்டு அப்புறம் அங்கேருந்து அவங்க தப்பிச்சு சென்று தான் மறுநாள் தான் போலீஸார்கிட்ட வந்து இங்கே பிடிபட்டிருக்காங்க அவங்க. ஸோ இந்த மாதிரி வந்ததும் பிளானோடு தான். அதுக்கப்புறம் அங்கே செய்த விஷயங்கள், அங்கேருந்து தப்பி போன விஷயங்கள், இது எல்லாமே திரும்ப திரும்ப வந்துட்டு இது வந்து ஒரு ஜாதியை நோக்கி ஒரு சமூகத்தை நோக்கி வைக்கப்பட்ட ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டோம்னா இது வரைக்கும் வந்த ஒரு விஷயம், அரெஸ்ட் பண்ணது வந்த செய்திகள் பொறுத்த வரைக்கும் அப்படியான ஒரு விஷயமா இது தெரியல. யார் என்ன வேணா இருங்க, ஆனால் என்னோட ஜாதி பெரிய ஜாதி, இதை நான் வந்து மக்களிடையே பயம் கொண்டு வரணும், எல்லாரிடையும் பயம் கொண்டு வரணும் அப்படின்னு நிகழ்த்தப்பட்ட ஒரு சம்பவமாக தான் இப்போ வந்திருக்க நியூஸ் வரைக்கும் நமக்கு சொல்கிற ஒரு விஷயமாவே இருக்குது. இப்போ 100க்கும் மேற்பட்ட காவல் படையினர் அந்த கிராமங்களில் குவிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 2 நபர்களை கைது செய்யறதுக்கு எவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு மேம்? அகெயின் இப்போ நம்ம முதல்ல வந்து 5 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட ஒரு விஷயம் தாண்டி இப்போ 14 தனிப்படைகள் வந்து இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. தட் இஸ் இவங்களை தேடி பிடிப்பதற்கு இன்னும் அந்த 2 பேரையும் வந்து தேடுவதற்கான முழு முயற்சியும் இங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக எல்லாருமே கூட்டாளி அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த கான்ஸ்பைரிங் ஆக்ட் 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு வந்து பதியப்பட்டதாகவும் இங்கே இருக்குது. ஓகே, அப்படி இருக்கும்போது அந்த கூட்டாளிகள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த 2 வந்துட்டு இன்னும் தலைமறைவாக இருக்காங்கன்னும் போது இந்த 7 பேர்கிட்ட நடக்கிற விசாரணையை வைத்தும் அந்த 2 வந்து பிடிப்பதற்கான ஒரு விஷயமும் அடுத்து மேற்கொள்ளப்படலாம். இங்கே இதில் கட்சி ரீதியான இன்வால்மெண்ட் ஏதாவது இருக்காமா? இல்லை, இது முழுக்க அகைன் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும், ஏன்னா இங்கே எந்த இஷ்யூ நடந்தாலும் அதில் நம்ம வந்து கட்சி ரீதியாக புகத்தப்படுறதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா. ஏன்னா இந்த விஷயம் நடக்கும் போதும் வந்துட்டு அந்த ஊர் மக்களும் சொன்ன ஒரு விஷயம், இது வரைக்கும் கட்சி தலைவர்களும் எங்களை யாரும் காண்டாக்ட் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் கட்சி தலைவர்கள் எல்லாம் அவங்க வந்து கருத்துக்களை வச்சாங்க, அதுக்கப்புறம் வீடியோ காலில் பேசினாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அதனை தாண்டி அகெயின் இது வந்துட்டு சட்டம் ஒழுங்கு சார்ந்த ஒரு பிரச்சனையாக தான் மாறி இருக்கே தவிர்த்து இந்த இடத்துல முழுக்க ஜாதி ரீதியான ஒரு விஷயமா தான் இது பார்க்கப்படுது. அந்த 2 நபர்கள் பெரிய எடுத்து பசங்களா இருந்தா இந்த வழக்கை மூடி மறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்லை, கண்டிப்பா கிடையாது. அகைன் நம்ம வந்து திரும்ப நம்ம சொல்ற மாதிரி தான், லா அப்படிங்கிறது வந்து அந்தஸ்து படைத்தவர்களுக்கு ஒன்று, பலம் இருக்கவர்களுக்கு ஒன்று, பணபலம் அதிகார பலம் இருக்கவங்களுக்கு ஒன்று, இல்லாதவங்களுக்கு ஒன்று அப்படிங்கிறதுலாம் இங்கே கிடையவே கிடையாது. தவறு யார் செஞ்சிருந்தாலும் அது தவறு தான் அப்படிங்கிற ஒரு விஷயம், ரெஸ்பெக்ட் ஆஃப் அது என்ன ஒரு குற்றமாக இருந்தாலும் சரி, எதை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அந்த இடத்துல ப்ரூஃப் ஸ்ட்ராங்காக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். இப்போ நெல்லை மாவட்டங்கள், அதாவது குறிப்பாக தென் மாவட்டங்களை பொறுத்தவரை இது மாதிரி பழிக்கு பழி வாங்குறது அதிகமாகிட்டே போகுது. இன்னமும் அரசு இதற்கான தனிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா?
இது சொல்கிற மாதிரி தென் மாவட்டங்களில் தாண்டி எல்லா இடத்துலையும் நடக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. 2025 எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் நமக்கு எத்தனை விஷயங்கள் நடந்தது இல்லையா? அதாவது ஆள் தெரியாமல் ஆள் மாறி வெட்டுற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை தூங்கிட்டு இருந்தவங்களை போய் வெட்டுற ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை பள்ளிக்கு பள்ளி பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு இஷ்யூ, சென்னையிலேயே நமக்கு சிட்டிக்குள்ளேயே நடந்த நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இது வந்துட்டு சென்னையில் நடக்கிற இஷ்யூவும் வந்து அந்த கூலிப்படைகள் வந்து தென் மாவட்டங்கள்லேருந்து கொண்டு வரது ஒரு சில கேசஸ்லையும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது அகெயின் நீங்கள் திரும்ப கேட்குற ஒரு விஷயம், எஸ் சட்டங்கள் அங்கே கடுமையாக தான் இருக்குது, தண்டனைகளும் அங்கே கடுமையாக தான் இருக்குது. போலீஸ் எந்த அளவுக்கு அவேராக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் திரும்ப அந்த காவல்துறையை நோக்கி தான் வந்து இங்கே கேள்விகள் வைக்கப்படுது. ஓகே, இங்கேயுமே அவங்க வந்தோடனே வந்து அவங்க இவ்வளோ தூரம் இருக்க வரைக்கும் காவல்துறை ஏன் இதை வந்து பார்க்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே இங்கே கேட்கப்படுது. இங்கே சஸ்பெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ வந்து ஹிஸ்ட்ரி ஷீட்டராக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க எப்போவுமே கண்காணிப்பில் வைக்கப்படக்கூடிய பர்சன்ஸாக தான் இருப்பாங்க அந்த இடத்துல. இதுக்கு அப்புறம் தான் தெரிய வரும் இந்த இருவர் அல்லாது இந்த அரெஸ்ட் ஆயிருக்காங்க இல்லையா 7 பேர், அவங்க மீது ஏதாவது கேசஸ் இருக்கா, அவங்க ஆல்ரெடி இந்த மாதிரி சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்களா. இன்னொன்று எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ தான் 19, 21, 18 அந்த மாதிரி வயதுடையவர்களாக இருப்பாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்க மனசில் இந்த ஜாதி வெறி அப்படின்னு ஊறி இருந்தால் இப்போ வந்து எப்படின்னா அவங்க லைஃப்பில் அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு வயசு இல்லையா? கண்டிப்பாக அவங்களுக்கும் தெரியாமல் இருந்திருக்காது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்க லைஃபே போகணும்னு தெரியும். குற்றம் செஞ்சவங்க வந்துட்டு இந்த மாதிரி கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவங்க கண்டிப்பாக அரெஸ்ட் ஆகாமல் இருந்துட முடியாது. அரெஸ்ட் ஆனால் அவங்க லைஃப் முடிஞ்சிடும்னு அவங்களுக்கும் தெரியும். அது எல்லாத்தையும் மீறி அவங்க இந்த அளவுக்கு இதில் இந்த ஜாதியிலே ஊறி இருக்காங்கன்னும் போது அப்போ எதை வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறக்கூடிய ஒரு விஷயம்தான். திரும்ப இங்கே அதே தான் காவல்துறையை நோக்கி வைக்கப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் ப்ரிவென்டிவாக அவேராக இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இங்கே வைக்கப்படுது. இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.